கத்துக்கன்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் இதை அப்படியே உள்ள சிந்திக்கிறீங்க? எத்தனை பேர் உள்ள அப்படியே கணித்து கொண்டிருக்கிறீங்க? அப்பதான் உள்ள உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அப்பதான் உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு பெருகிட்டே இருக்கும். அப்பதான் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாற்றங்கள் நடந்துட்டே இருக்கும். இப்போ தேவன் செய்யணும்னா எல்லாத்தையும் ஆவில வைக்கலாம், நம்ம சரீரத்தில் வச்சிடலாம். ஆனா நமக்கு வேலை இல்லாம போயிடும். இந்த விசுவாசம் அதாவது அவரை தேடுறதும் தேடாததும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இப்போ உங்களுக்குள்ள எல்லாத்தையும் தந்துட்டாங்க. இயேசுவை விசுவாசத்தோட நம்பின உடனே எல்லாத்தையும் உங்க சரீரம் காண்படி, உங்க கண்கள் காண்படி எல்லாத்தையும் செய்கிறாங்க. இல்ல எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளும். அது விசுவாசிக்கிற அவசியமே இல்லை. அப்போ அவரோட விசுவாசம்